வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட் 14,240 ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போக முடியாமல் சரிவை கொடுத்து 14,080 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ஷார்ப்பாக ரிக்கவர் ஆகி 14,189 க்ளோஸ் ஆகிருக்கு. எதிர்பார்த்த மாதிரி ஓரளவு செல்லிங் இருந்திருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 14,240 பக்கமாக மறுபடியும் அதோடைய ரெக்கார்ட் ஹை பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. இது மார்க்கெட்டில் இருக்கிற பையிங் ஸ்ட்ரென்த்தை குறிக்குது. ப்ரைஸ் ஓப்பனிங்கில் மாற்றங்கள் இருக்கலாம். ஏன்னா நம்ம இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் ரொம்ப சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணுற காரணத்தினால ஒருவேளை எதிர்பார்க்குற மாதிரி 14,220க்கு மேலேயே ப்ரைஸ் ஓப்பனிங் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் இன்னும் வலுவாக இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். பட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 14,260லேருந்து 320 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டில் செல்லிங் இருக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை நோக்கி மார்க்கெட் வந்து 14,260 தொட்டால் செல் பண்ணி 280 ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இல்லை 320 300 தொட்டால் செல் பண்ணி 340 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கும் மார்க்கெட் ஆப்ஷன்ஸோடைய வீக்லி எக்ஸ்பைரி கூட இருக்குது. ஸோ நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா 14,200க்கு கீழே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகும்னு எதிர்பார்த்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணியிருக்காங்களா, இல்லை மேலே க்ளோஸ் ஆகுன்னு எதிர்பார்த்து ட்ரேட் பண்ணியிருக்காங்களான்ற இன்னொரு கேள்வி இருக்குது. அதனால் மார்க்கெட் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் செல்லிங் இருக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்ப்பு. பட் இது ஒரு ரிஸ்க்கான ட்ரேட் தான். ஏன்னா எல்லா விஷயமும் என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் எல்லாமே பாசிட்டிவாக பையிங்க்கு சாதகமாக இருந்தாலும் நம்ம ரிஸ்க் எடுத்து செல்லிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கலாம். அதை சேஃபாக பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட், அதாவது வரப்போகிற 14ஆம் எக்ஸ்பயர் ஆகிற அடுத்த கான்ட்ராக்டில் நீங்கள் வந்து 14,000 13,950 இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கில் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். புட் ஆப்ஷனில் புட் ஆப்ஷன் இப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு 50 பாயிண்ட் அதிகமாக ஓப்பன் ஆகுனா அந்த வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி ஓப்பனிங்கில் இந்த ஸ்ட்ரைக்கை 14,260 தொடரப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்லையும் எதை வேணால் நீங்கள் பை பண்ணிக்கலாம். மார்க்கெட் சரிவை கொடுத்தா இந்த ப்ரீமியம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஒன்று கொஞ்சம் நியர் த மணி ஆப்ஷனாக இருக்குது, இன்னொன்று கொஞ்சம் அவுட் ஆஃப் மணி, அதோட காட்டிலும் கொஞ்சம் அவுட் ஆஃப் மணியாக இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் அவுட் ஆஃப் மணி செலக்ட் பண்ணிக்கிறது உங்கள் ட்ரேடிங் உங்களுக்கு ஃபண்டை பொறுத்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.